அதாவது ஹதீஸ்களை அறிவித்த அந்த அதிகமான எண்ணிக்கையில முதலாவதாக யார் இருக்காங்கன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. இரண்டாவதாக யார் இருக்காங்க அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்காங்க. அவங்க 2610 ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, 2210 ஹதீஸ். ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ரசூலா ஒரு முறை அப்படின்னா நாளை மறுமையில அல்லாஹ் எழுப்புவான். எப்படி எழுப்புவான் அப்படின்னா, இந்த மனிதன் எப்படி பிறந்தானோ அப்படியே கால்ல செப்பல் போடாம, இன்னும் கத்தனா செய்யப்படாதவங்களாக, இன்னும் ஆடை அணியாதவர்களாக, சிறந்த மேனியோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில மஹ்ஷர்ல எழுப்புவான் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. அதற்கு ஆயிஷா நாயகம் கேட்டுட்டு கம்முனில கேள்வி கேட்கிறாங்க. அதாவது மார்க்க விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அமலாக ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது அப்படியே நம்ம கேட்டுக்கணும். மற்ற விஷயம் பொதுவான விஷயம் சொன்னாங்கன்னா அதுல நம்ம சந்தேகம் கேட்கலாம். இப்ப தொழுகை பத்தி ஹஜ்ஜ பத்தி இப்படி சொல்லுவாங்க, இப்படி ஹஜ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அப்படியே கேட்டுக்கணும். ஏன்னா நம்ம அதிகமா கேள்வி கேட்க கேட்க அல்லாஹ்வுடைய தூதர் ஒண்ணு சொல்ல சொல்ல அது நமக்கு கடமையாயிடும், சட்டமாயிடும். இப்ப தொழுகைன்னா நம்ம கடமையாக இருக்கு, இப்ப ஹஜ்ஜு செல்வதற்கு மீது கடமையாக இருக்கு. அது மாதிரி விஷயத்துல கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் இடத்துல மார்க்கம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு நம்ம கேள்வி கேட்கலாம். அப்ப ஆயிஷா நாயகத்துக்கு இந்த சந்தேகம் வருது. இப்ப நாம எல்லாம் ஹிஜாபா இருக்கிறோமே, மறைச்சுக்கிட்டு இருக்கிறோமே, நாளை மறுமை அல்ல அப்படி எழுப்புனானா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் குடும்பம் இருப்பாங்களே, ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முடியாதா, பார்த்துக்க நேரிடுமே அல்லாஹ்வுடைய தூதரே என்று ஆயிஷா நாயகம் கேள்வி கேட்கிறாங்க. அப்போ ரசூலா சொல்றாங்க, நீங்க கேட்கறது கரெக்ட் தான், உங்களோட கேள்வி நியாயம்தான். ஆனா நாளை மறுமையுடைய நிலை எப்படி நான் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு யாராவது அரைகுறை ஆடைய போட்டுட்டு ரோட்ல போனாலே அவனை விட்டு வைக்க மாட்டாங்க, அப்படிதானே? அப்போ பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஆண்கள் பார்வை போகும். அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நாளைக்கு மறுமையில யாருமே ஆடையை அணியாம இருந்தா ஒருவரை ஒருவர் பார்த்துக்குவாங்கதான். ஆனால் அப்படி யாரும் யாரையுமே பார்த்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலை அந்த மறுமை நிலை. அவனும் என்னுடைய நிலை இன்னைக்கு என்ன, யா நப்சி யா நப்சி, என்னுடைய நிலை இன்னைக்கு என்ன, சொர்க்கமா நரகமா என்று அவனும் ஓடிக்கொண்டிருப்பான். அவனுடைய பாவத்திலே மூழ்கி கொண்டிருப்பான். அதனால நாளைக்கு மறுமையில அவனுக்கு அது மாதிரி எந்த நினைப்பும் வராது. தாய்க்கு பிள்ளை பாசம் வராது, கணவனுக்கு மனைவி பாசம் வராது, மனைவிக்கு கணவன் என்ற எந்த நினைப்பும் வராது. அப்படிப்பட்ட நிலைதான் அந்த மறுமை நிலை என்று ரசூலுல்லா அவங்க ஆயிஷா நாயகத்துக்கு பதில் சொல்றாங்க. இப்படி ஆயிஷா நாயகத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த மார்க்க விஷயத்துல அவங்க காட்டுற ஆர்வம் அதிகமானதாக இருக்கு. இன்னும் எந்த அளவுக்குன்னா பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு அறிவுல தேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்னா ஆயிஷா நாயகத்துல தான் வருவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுறான். அந்த அளவுக்கான ஒரு சிறப்பே. ஏன்னா மார்க்க விஷயத்துல அவங்க கரெக்டா இருப்பாங்க. தன்னுடைய மனைவியை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சுக்குவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இன்னும் ஆயிஷா நாயகம் அவர்களே பயப்படுவாங்க. இன்னும் எந்த அளவுக்குன்னா உமர் அலி அவங்க ஒரு வீதியில போனா ஷைத்தான் இன்னொரு வீதியில போவான். அந்த அளவிற்கு உதாரணமாக ரியலா கிடையாது, அவங்க மார்க்கத்துல அந்த அளவுக்கு உறுதி இருந்திருக்காங்க உமர் ரலியல்லாஹு. அப்படிப்பட்ட அவங்களே மார்க்கத்துல ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னா ஆயிஷா நாயகத்துல ஓடி வருவாங்க. அப்போ அந்த அளவிற்கு இந்த மார்க்கத்துல அவங்க சரியா இருந்தனாலதான், அந்த மார்க்கத்தின் ஆர்வம் இருந்தனாலதான் அதிகமான ஹதீஸ்களை அவங்க சேகரிக்க முடிஞ்சிச்சு. இவங்க அப்படியா